திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருசீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகோப்பாய். என்னான என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ. என்னான என்னரையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோம் கேள்வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ. வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். வேறொரு வீட்டின் முன், எங்களுக்கு அன்னையை போன்றவளே, உன்னையும் உன்னை போன்ற சிலரையும் நீராட அழைத்துச் செல்வது போன்ற சில கடமைகளும் எங்களுக்கு இருக்கின்றனது. நமது சிவபெருமான் தேவர்களாலும் நினைப்பதுக்கு அரியவன், ஒப்பற்றவன், பெரும் சிறப்பினை கொண்டவன். அவனது திருச்சின்னங்களின் ஒலியினை கேட்டாலே அவனே நேரில் வந்து விட்டதாக எண்ணி ஓடோடி வருவாய், கதவினை திறப்பாய். தென்பாண்டி நாட்டிற்கு உரியவனே எனச் சொன்னாலே போதும், தீயினில் விழுந்த மெழுகுபோல் உருகுவாய். இவையெல்லாம் முன்பு, தற்போது இப்படி இல்லை. நாங்கள் தனித்தனியாகவும் ஒன்றாகச் சேர்ந்தும் எமக்கு உரியவளே என்றும், எமது தலைவனே என்றும், எமக்கு இனிய அமுதம் போன்றவனே என்றும், இன்னும் இவை போன்ற பலவும் சொல்லி நமது சிவனை புகழ்ந்து பாடினோம். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டே இன்னும் நீ உறங்குகின்றாயே, கொடிய மனம் படைத்த மூடர்களைப் போல் படுக்கையில் வீணாக கிடக்கின்றாயே. அடியே, உனது உறக்கத்தின் நன்மைதான் என்னே? இப்படி சொன்னதும் உறங்கிய அந்த வேறொரு வீட்டு பெண்ணும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். அதன் பின் அனைவரும் நீராடச் சென்றனர். திருச்சிற்றம்பலம்.